ஓகே. இந்த யுத்தம் வந்து இப்ப நாளுக்கு நாள் ஹாட் நியூஸ் தான் குடுத்து கொண்டிருக்கு. ஈரான் அடிச்சிருக்கு கட்டார்ல இருக்க யுஎஸ் இந்த பேஸுக்கு. ஸோ கட்டார்ல இப்ப கொஞ்சம் டென்ஷனா தான் போய் கொண்டிருக்கு. ஸோ இந்த பேஸ் வந்து தோஹாவில இருந்து கொஞ்சம் தூரத்திலான் இருக்குதாம். ஸோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். கிளாஸ்ல படிச்ச சதீஷ்ன்னு சொல்லி கிளாஸ்மேட். அவன் இப்ப 20 வருஷத்துக்கு மேல கட்டார்லான்னு இருக்கிறான் தோஹாவுல. ஸோ அப்ப அவனோட காய்ச்சி நான் அனுப்ப. அப்ப அவன் சொல்றான் சிச்சுவேஷன் ஓகே தான் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லியாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு அடிச்ச மாதிரி தான் அவங்க அடிச்சிருக்காங்க. இப்ப அவங்களோட ஆன்டி மிசைல் சிஸ்டமும் ஒர்க் பண்ணி இருக்குது யுஎஸ்ன்ற. ஸோ நியூஸில் பார்க்க ஒரு மிசைலை தான் நிப்பாட்டின மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ கிட்ட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார். ஸோ அவர்கிட்ட ட்விட்டர் சொல்லியிருக்கார் 14 மிசைல்ஸ் வந்திருக்கு, 13 நிப்பாட்டியிருக்கா, 1 தான் அடிபட்டிருக்காண்டு. இந்த அட்டாக்ல எந்த அமெரிக்கன்ஸுக்கும் டேமேஜ் இல்லையா, எந்த ஒரு கட்டாரியனுக்கும் டேமேஜ் இல்லைன்னு சொல்லித்தான் சொல்லிடும். அதுக்கப்புறம் அந்த ட்வீட்ல சொல்லியிருக்கார் இப்போ இந்த ஹேட்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு இப்போ ஈரான் ஒரு பீஸ் டோக்கு வரும்னு சொல்லி தானும் இஸ்ரேலுக்கு புஷ் பண்றாராம் இந்த பீஸ் டோக்கை கொண்டு போறதுக்கு. இப்போ ட்ரம்ப்ன்ற ட்வீட்டை பார்க்க அவர் கொஞ்சம் பீஸ் டோக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார். ஸோ இஸ்ரேலும் அதை ஒத்துக்கொள்ளணும், ஈரானும் ஒத்துக்கொள்ளணும். அதுதான் அடுத்த பிரச்சனை. இப்போ டொனால்ட் ட்ரம்புக்கு விளங்கணும், இவர் அடிக்கிறதுக்கு அவங்கள என்ன பார்த்து கொண்டிருப்பாங்களா இல்லையா? அது எல்லாருக்கும் விளங்கணும். ஒருத்தன் கை வச்சா அவன் திருப்பி அடிப்பானேனா, சும்மா அடி வாங்கி கொண்டு இருக்க மாட்டாங்களே யாரும். ஸோ அது விளங்கணும் எல்லாருக்கும். ஸோ இந்த ட்வீட்டின் படி பார்க்க டொனால்ட் ட்ரம்ப் இப்போ பீஸ் டோக்கு தான் ரெடி ஆகிறார் போல இருக்குது. என்ன ரெடி ஆகணும், என்னால் இல்லாட்டிக்கு ரெண்டு பக்கத்துலேயும் லொஸ் தான் வரப்போகுது இப்போ. ஆனால் இப்போ ஈரானி இந்த ஃபாரின் மினிஸ்டர் இப்போ ரஷ்யாவில் நிற்கிறார், மாஸ்கோவில் புட்டினை சந்திக்க போயிருக்கார். அது என்ன சம்மந்தமானு தெரியாது. ஸோ இவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை போகுதுன்றது இனி ஃபியூச்சரில் தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கு தான் நம்ம போயிருக்கிறோம். பொலிட்டிக்கல் ரீசனா இல்லாட்டிக்கு எக்கனாமிக்கல் ரீசனா என்னதுக்குன்னு தெரியாது அவர் போனது. பார்க்க போனால் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கிறாங்க மாதிரி தான் இருக்குது ரெண்டு பக்கத்தாலேயும். ஆனால் அதில் யார் முதல் இறங்கி போகிறன்றதுலாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த நாட்டு லீடர்ஸ் மாதிரி தெரியும் தானே, அவங்களும் இந்த ஈகோக்குள்ளே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் இருக்க கேள்வி வந்து யார் இப்போ இதில் முதல் இறங்கி போகிறன்றது தான். ஸோ அதில் தான் இந்த மிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த லீடர்ஸ் மாதிரி இந்த ஈகோக்கள் இதுக்குள்ளே விடுமான்றது ஒரு அடுத்த கேள்வி.